Redmi Note 7 Pro இந்த ரிவ்யூ ரொம்ப நாள் முன்னாடியே லைவாக இருக்க வேண்டியது. நான் என்ன பண்ணுறது, நடுவில் கேமிங், ஸ்மார்ட் ஃபோன், சூப்பர் ஜூம் ஃபோன்ஸ் எப்படின்னு எக்கச்சக்கமாக லான்ச் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஃபைனலாக இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கோம், இந்த ரிவ்யூவை இன்றைக்கி பண்ணுவோம். ஸோ ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம Redmi Note 7 Pro ரிவ்யூக்கு போவோம். ஸோ இந்த Redmi Note 7 Proவில் ரெட்மி 4 விஷயம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. என்ன 4 விஷயம்? முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த பில்டை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதில்ல, ஏன்னா Redmi Note 7லேயே நம்ம இதை பார்த்துட்டோம். அங்கே இருக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில், பேக்கில் Gorilla Glass 5, சென்டரில் அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம். எஸ், பிளாஸ்டிக் தான், ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இதோட பெட்டராக ஒரு பில்ட் எந்த பிராண்டும் கொடுக்கல. ஸோ ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது, கையில் நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் கொடுக்குது. பெஸ்ட் இன் கிளாஸ் பில்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 2 என்ன நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உள்ள இன்டர்னல்ஸ். இங்கே அந்த 11 நானோமீட்டரில் பில்ட் பண்ண Snapdragon 675 சிப் கொடுத்துருக்காங்க. இது கூட 4 இல்லை 6 GB ரேம், அப்புறம் 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜ். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா இதை இன்னும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. ஸோ microSD ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த Snapdragon 675 இது ஒரு நல்ல பெர்ஃபார்மர். இன்டென்ஸ் கேம்ஸ் ஆடணுன்னாலும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கேம்ஸையும் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ணும். ரெகுலர் டே டு டே யூசேஜ்னு வரையில் MIUI 10 இங்கே Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே அந்த ஹார்ட்வேரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஆப்ஸ் குவிக்காக லோட் ஆச்சு, இன்டர்ஃபேஸ் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆட்ஸ் இருக்குது, அஃப்கோர்ஸ் அது ஒரு கடுப்பான விஷயம் தான். பட் அந்த ஆட்ஸை தாண்டி பார்க்க முடிஞ்சதுன்னா இங்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். 2 ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வெறும்னா ஒரு ஃபேஸ்புக்கில் இல்லை ஒரு ட்விட்டரில் உங்கள் ஃபீடை செக் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, எல்லாமே இங்கே ஃப்ளூயிடாக இருந்துச்சு. அந்த ஜெஸ்டர் நேவிகேஷன், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லேயும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, குவிக்காக இருந்துச்சு, அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே இன்னமும் ரெட்மி IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் உள்ள அப்ளையன்சஸ், டிவி, ஏசி எல்லாத்தையுமே உங்கள் Redmi Note 7 Pro வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அப்ளையன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த 6.3 inch IPS LCD பேனலில் பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா இது ஒரு நல்ல Full HD+ பேனல். வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர்ஸ், பிரைட்னஸ் லெவல்ஸ் எதுலேயுமே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. ரெட்மி இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது விஷயம் அவங்க நல்லா கொடுத்துருக்கிறது பேட்ரி. இங்கே ஒரு 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபோனை இன்டென்ஸாக யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் ஈஸியாக நிற்குது. ஸோ நான் இந்த ஃபோனை ஒரு வாரம் என்னோடய ப்ரைமரியாக யூஸ் பண்ணேன். சில நாள் நிறையவே GPS யூஸ் பண்ணேன், ஓரளவுக்கு கேம்ஸ் விளாடினேன். அது மட்டும் இல்லாமல் கேமரா டெஸ்டிங்காக நிறைய கேமரா சாம்பிள்ஸ் எடுத்தேன். ப்ளஸ் ரெகுலராக எனக்கு எல்லா நாளுமே 1 மணி நேரமாவது கால்ஸ், ப்ளஸ் ஒரு 2 மணி நேரம் மியூசிக், எல்லாமே ப்ளூடூத்தில், ப்ளஸ் கொஞ்சம் வீடியோ ஸ்ட்ரீமிங், இந்த மாதிரி ஒரு யூசேஜில் கூட நாள் முடியலை அட்லீஸ்ட் 30% பேட்ரி இருந்துச்சு. ரெட்மி பாக்ஸில் வெறும் 10 வாட் அடாப்டர் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் Note 7 Proவில் குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் ஒரு 27 வாட் அடாப்டர் வாங்கினீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இதை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 4வது ஹைலைட் இந்த ஃபோனுக்கு கேமராஸ். ரெட்மி இப்போது ஃப்ளாக்ஷிப் Mi 9ல் உள்ள அதே ப்ரைமரி சென்சர் எடுத்து இதில் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX586, இது ஒரு 48 மெகாபிக்சல் சென்சர். இது கூட ஒரு f1.8 லென்ஸும் ஒரு செகண்டரி 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் Redmi Note 7 Pro தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸில் நல்ல டீட்டெயில், கலர்ஸ் பாப் ஆகுது, டீட்டெயில் லெவல்ஸ் இன்னும் அதிகமாக போகுது 48 மெகாபிக்சல் மோடில் எடுக்கல. எஸ், பேசிக்காக இது 12 மெகாபிக்சலில் டவுன் சாம்பிள் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கும். 48 மெகாபிக்சல்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷன். இதை நம்ம மேனுவலாக ப்ரோ மோட்லேருந்து டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். டைனாமிக் ரேஞ்சும் பெஸ்ட் இன் கிளாஸ். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸில் உள்ள டீட்டெயிலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். லோ லைட்னு வரையில் Note 7 Proவில் ஷாமியோட நைட் மோட் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே 12 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் எஃபெக்டிவான 1.6 மைக்ரான் பிக்சல் சைஸில் எடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபாஸ்ட்டான f1.8 லென்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த நைட் மோட் இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது போக Gcam சப்போர்ட்டும் இருக்குது இங்கே, ஏன்னா கேமரா டு API எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் சைட் ஆப்ஷனும் இங்கே இருக்கிறதுனால ஓவரால் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இங்கே நல்லா இருக்குது. வீடியோன்னு வரையில் Note 7 Proவால் 4K 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் 1080p வரைக்கும் தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் திருப்பியும் ஸ்டில்ஸில் பார்த்த மாதிரி நல்லாவே இருக்குது. செல்ஃபீஸ்னு வரையில் 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க.
இங்கே ரெகுலர் ஷாட்ஸ், போர்ட்ரேட்ஸ் ரெண்டுமே நல்லா தான் வந்துச்சு. ஸோ ஓவரால் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான கேமராஸ் ரெட்மி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஸ்பீக்கர் அவுட்புட் ரொம்ப லவுடாக இல்லை, ஆனால் கிளியராக இருந்துச்சு. செல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர ஆடியோ ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் 4 விஷயம் ரெட்மி தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால, யோசிச்சு பார்க்கல. ஆக்சுவலாக 4 இல்லை 5ஆவது ப்ரைஸிங். Note 7 Pro இந்தியாவில் 14,000 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன். இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸிங்க்கு கிடைக்காது வேறு எந்த பிராண்ட் கிட்ட இருந்தோம். இன்றைக்கி தேதிக்கு இதோட பெட்டர் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லணுன்னா, ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா மேபி போக்கோ F1 இது க்ளோஸாக வருமே தவிர இந்த செக்மெண்ட்டில் எதுவுமே இல்லை இதை அடிச்சுக்கிறதுக்கு. 14-15,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னா Note 7 Pro தான் பெஸ்ட் ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. மெயின் நெகட்டிவ் என்னென்னா, ஒன்று ஆட்ஸ், இன்னொன்று ஃப்ளாஷ் சேல்ஸ். பொறுமையாக வெயிட் பண்ணி எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வாங்க முடியும். இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சா உடனடியாக வாங்க முடியாது. ஃப்ளாஷ் சேல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சில நேரம் ஸ்டாக் இல்லாமல் போகுது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி மட்டும் தான் வாங்கணும். அது ஒரு மேஜர் நெகட்டிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வாங்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் Note 7 Pro பற்றி என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Note 7 Pro இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Note 7 Pro வாங்குவீங்களா? இல்லை ஃப்ளாஷ் சேல்ஸ் ரொம்ப கடுப்பாக இருக்குது, வேறு ஏதாவது வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த வீடியோஸை இது வரைக்கும் பார்க்கலனாலோ, எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழை செக் அவுட் பண்ணலனாலோ இப்போ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.